இரண்டாவதாக எங்களுடைய 270வது மனாபிர் இஸ்லாம் ஹுத்பாக்கள் மொழிபெயர்க்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இரண்டாவதாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை ஷேக் ஸலாஹுல் முதீர் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ரமதான் என்பது எங்களுடைய உள்ளத்தாலும் உடம்பாலும் நோக்கப்பட வேண்டிய ஒரு வணக்கமாகும் என்ற தலைப்பை கொண்டதாக இந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் லாபம் அடைய வேண்டிய ஒரு மாதம் வந்திருக்கிறது. அது அதனுடைய அழகையும் அதனுடைய நிழலையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அது மனமான ஒரு மாதமாக இருக்கிறது. அதனுடைய சிறப்பு வெளிப்படையானது, நலவுகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் இந்த மாதத்தை அடைவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதத்தை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனை பேர் ஆசைப்பட்டார்கள் இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று? அல்லாஹ் அதற்கு முன்னால் அவர்களை மௌத்தாக்கி விட்டான். எத்தனை பேர் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் அவர்களுக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அதே மாதிரி அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. எத்தனையோ எங்களுடைய நேசர்களை நாங்கள் ரமதானுக்கு முன்னால் இழந்து விட்டோம். எத்தனையோ உறவினர்களை நாங்கள் கபர்களில் அடக்கி விட்டோம். எத்தனையோ எங்களுடைய நெருக்கமான நண்பர்களை நாங்கள் மண்ணறையில் புதைத்து விட்டோம். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற போது அடுத்த ரமதானில் நாங்கள் இருப்போமா இல்லையா என்ற சிந்தனை ஏற்படுத்தி, மரண சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் எங்களை விட்டு எங்களுக்கு முன்னால் மரணித்து சென்றவர்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைகிறார்கள், எச்சரிக்கையாக அமைகிறார். எனவே அல்லாஹ்வின் பக்கம் விரைவோம். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் பக்கம் விரைவோம். மன்னிக்கப்படாத அந்த நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் விரைவோம். பணத்தை கொடுத்து சொர்க்கம் செல்ல முடியாத அந்த சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் பக்கம் விரைவோம். இந்த மாதத்தில் நல்ல விடயங்களை வெளிப்படுத்துங்கள். முயற்சியின் மூலமாக ஒரு அடியான் வெற்றி அடைவான். உறுதியின் மூலமாக ஒரு அடியான் இலக்கை அடைந்து கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் ஏனைய காலங்களை விட மிக தீவிரமாக நன்மைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களை இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தோஷமான ஒரு மாதமாக இருக்கிறது. நரகத்தை விட்டு விடுதலை அளிக்கப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போன்று நீ ஒரு முயற்சி செய்யக்கூடிய மனிதனாக இருந்தால், நீ முயற்சி செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தை நீ அடைந்திருக்கிறாய். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால், மறுமைக்கு தயாராகக்கூடிய மனிதனாக இருந்தால், நீ அமல் செய்யக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய காலத்தை நீ அடைந்திருக்கிறாய். கபூல் என்ற அந்த தென்றல் வீசிக்கொண்டிருக்கிறது. நலவுகள் என்ற வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஷைத்தான் அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் அழிந்து விட்டான் இந்த மாதத்திலே. எனவே நலவின் கதவுகள் எல்லாம் விரும்பக்கூடியவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக, ரமதானுடைய மாதம் வந்தால் சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு, நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு, கெடுதி செய்யக்கூடிய, குழப்பம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். புகாரி, முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், ரமதானுடைய முதல் நாள் வந்து விட்டால் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன, கெட்ட ஜின்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. நரக கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு சொர்க்க கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ரமதான் முழுக்க ஒரு அறிவிப்பார், நலவு செய்யக்கூடிய மனிதனை நலவின் பக்கம் நீ விரைந்து கொண்டே இரு. தீய விடயங்களை செய்யக்கூடிய மனிதனை நீ உன்னுடைய தீய பழக்கங்களை குறைத்து விடு. அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தில் குறிப்பாக சில பேர்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான் ஒவ்வொரு இரவுகளிலும். இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாவங்களுக்கு அடிமையாகிய மனிதனே, இது உன்னை பாவங்களை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. எனவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள். சந்தர்ப்பத்தை வீணாக்கி விட்டு கை செய்தப்படக்கூடாது. ரமதானில் மன்னிப்பை பெறாமல் ரமதானை கழித்து விடக்கூடாது. நோன்பாளியே, நீங்கள் பாதையில் செல்கிற போது புழுதி வாய்க்குள்ளால் சென்றால் நோன்பு முறியுமா என்று கேட்கிறீர்கள். மாவு அரைக்கின்ற போது மாவு வாய்க்குள்ளால் சென்றால் நோன்பு முறியுமா என்று கேட்கிறீர்கள். எச்சிலை விழுங்கினால் நோன்பு முறியுமா என்று கேட்கிறீர்கள். ஆனால் இன்று இவ்வாறான சின்ன விடயங்களை தவிர பெரும் அநியாயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெரும் பாவங்களை செய்து கொண்டு மண் போனால் அல்லது புழுதி போனால் நோன்பு முறியுமா என்று கேள்வி கேட்கிறீர்கள். ஹராத்தை, இன்னொரு முஸ்லிமுடைய ஹராத்தை, உரிமையை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இவ்வாறு நீங்கள் கேட்பீர்கள். அதே போல் இன்னொருவருடைய மானத்தை போக்கிவிட்டு, இன்னொருவருக்கு மோசடி செய்துவிட்டு, அநியாயம் செய்துவிட்டு, ஏமாற்றிவிட்டு நீங்கள் கேட்கிறீர்கள், வயிற்றுக்குள்ளால் அதாவது புழுதி சென்றால் அல்லது மாவு சென்றால், எச்சில் சென்றால் நோன்பு முறியுமாறு கேட்கிறீர்கள். அநியாயமாக மற்றவருடைய சொத்துக்களை அபகரித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ரமதானுடைய பகல் நேரத்திலே சாப்பிடாமல் பசியோடு இருக்கக்கூடிய, தாகத்தோடு இருக்கக்கூடிய சில நோம்பாளிகளே, ஆனால் பகல்ல நோன்பு பிடிக்கிறார். பிள்ளைகளை கணக்கெடுக்காமல், பிள்ளைகளுக்கு செலவழிக்காமல், பிள்ளைகளுக்கு எந்த ஒன்றும் கொடுக்காமல், பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல், பிள்ளைகளுடைய விடயங்களை கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் செலவழிக்க வேண்டும். விவாகரத்து பெற்ற பெண்களே, உங்களுடைய கணவன்மார்களின் மூலமாக, உங்களுக்கு விவாகரத்து தந்த கணவன்மார்களின் மூலமாக கிடைத்த பிள்ளைகளை பார்க்க விடாமல் நீங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது அநியாயம் அல்லவா? அதே போன்று விவாகரத்து கொடுத்த ஆண்களே, உங்களால் விவாகரத்தை பெற்ற அந்த பெண்ணுக்கு கிடைத்த, உங்கள் மூலமாக கிடைத்த பிள்ளையை, அந்த தாயை பார்க்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது அநியாயம் அல்லவா? அதே போன்று மனைவிமார்களோடு கோபித்துக் கொண்டு ஒன்றோ விவாகரத்து கொடுக்க வேண்டும் அல்லது சேர்ந்து வாழ வேண்டும். இரண்டுக்கும் இடையிலே ஒரு பெண்ணை விவாகரத்து கொடுப்பதும் கிடையாது, சேர்வதும் கிடையாது. தனித்து விட்டிருக்கக்கூடிய கணவன்மார்களே,
நீங்கள் செய்வது அநியாயம் கிடையாதா? பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகளே, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டா இருக்கிறீர்கள். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்கள் ஏதாவது கேட்டால் கஞ்சத்தனம் காட்டக்கூடிய பிள்ளைகளாக நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? ஏதாவது பெற்றோர்கள் புத்திமதி சொன்னால் அதை கணக்கெடுக்காத நிலைமையில் நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்களா? ஏதாவது பெற்றோர்கள் ஆசைப்பட்டால் விரும்பினால் அதை செய்யாத பிள்ளைகளாக நீங்கள் இருந்து கொண்டு நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? பெற்றோர்களுக்கு செலவழிக்கக்கூடிய விடயத்தில் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களே, புறவு செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று பெற்றோர்கள் விரும்பக்கூடிய விடயங்களை தாமதிக்கக்கூடிய பிற்போடக்கூடிய பிள்ளைகளாக இருந்து கொண்டு நீங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கத்தீப் அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள். ஃபர்லை தொழாமல் பகலிலே நோன்பு நோட்டிருக்கிறீர்களா? தொழுகையை பாலாக்கி கொண்டு குறிப்பாக அசர் லுகரை தொழாமல் அதை பிற்படுத்தி தொழக்கூடிய வேணுமென்றே கலா செய்யக்கூடிய நிலைமையில் நீங்கள் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறீர்களா ரமதானுடைய மாதத்திலே? அதே போன்று உங்களுடைய சகோதர சகோதரிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய சேர வேண்டிய அனந்தர சொத்தை கொடுக்காமல் அதை சாப்பிட்டு அநியாயமாக சாப்பிட்டு கொண்டு நீங்கள் நோன்பு நோட்டிருக்கிறீர்களா? நோன்பு பிடித்திருக்கிறீர்களா? விலகினமானவர்கள், அனாதைகள், ஏழைகளுடைய சொத்துக்களை அபகரித்து சாப்பிட்டு கொண்டு நீங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பொது சொத்துக்களை அபகரித்து நீங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வக்கூப் சொத்துக்களுக்கு மோசடி செய்து கொண்டு நீங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆச்சரியமாக கத்தீப் கேட்கிறார்கள். எனவே இவ்வாறானவர்களுடைய நோன்பு அது வீணடிக்கப்பட்ட நோன்பாக அது மாறிவிடும். பிற பேருடைய நோன்பு பொய், ஏமாற்றம், அநியாயம், மோசடி, பாவங்களோடு கலந்ததாக இருக்கிறது. அவ்வாறு நோன்புக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. எனவே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையிலே, ஆனால் கட்டாயமாக வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்கத்தக்கன நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு கவிதையை படித்தார்கள். உணவை உட்கொள்ளாமல் பசியோடு இருந்து நோன்பு நோக்கக்கூடிய மனிதனே, ஆனால் நீ எத்தனையோ அநியாயத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய், அதை விட வேண்டும் அல்லவா? அநியாயம் செய்யக்கூடிய மனிதனுக்கு நோன்பு பயனளிக்குமா? அவனுடைய உடம்பு முழுக்க பாவங்களை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கும் நிலைமையில் எவ்வாறு ஒரு நோன்பு அவனுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹராமான விடயங்களை பார்க்கக்கூடியவர்களே, நீங்கள் கண்ணியமான மாதத்தில் இருக்கிறீர்கள். இந்த ரமதானுடைய கண்ணியத்தை மாசுபடுத்தக்கூடாது, இழிவுபடுத்திவிடக்கூடாது, என்னுடைய கண்ணியத்தை குறைத்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நோன்பு நோற்ற நிலைமையில் வீணான விடயங்களை விடவில்லையோ, வீணான பேச்சுக்களை விடவில்லையோ, அவர் நோன்பு நோற்பது மூலமாக இந்த பயனும் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மனிதனை நோன்பு நோற்றால் உன்னுடைய செவிப்புலன், உன்னுடைய பார்வை, உன்னுடைய நாவு இவைகள் அனைத்தும் பாவமான, மோசமான, பொய்யான விடயங்களை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஒரு பணிவிடை செய்யக்கூடியவர்களுக்கு நோய்கள் துன்புறுத்தக்கூடாது. நோன்பு நோற்ற நிலைமையும் கண்ணியமாக இருக்க வேண்டும். நோன்பு பிடிக்கக்கூடிய நாளையும் நோன்பு அல்லாத நாளையும் சமமானதாக ஆக்கிவிடக்கூடாது. நோன்பு பிடிக்கின்ற போது பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் பசி இருப்பதன் மூலமாக தாகத்தின் மூலமாக பசியையும் தாகத்தையும் தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு கிடையாது. எத்தனையோ இரவில் நின்று வணங்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு இரவில் நின்று வணங்கிய வருத்தத்தை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அஹ்மதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதை வலியுறுத்தி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் ஸலாஹுல் புதைர் ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விடைபெற்று சென்று அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை முடிப்பதற்கு இருக்கின்றோம்.